நேற்று மார்ச் 13 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நானும் சங்கரும் நடு ரோட்டில் போயிட்டுருக்கும்போது எங்கள் குடும்பத்தினர் கூடி படைய வச்சு எங்கள் 2 பேரையும் நடு ரோட்டில் வெட்டுனாங்க. அதற்கு பிறகு நான் சமூகத்தில் இயங்க ஆரம்பித்தேன். எங்களை அப்போ நிறைய கேள்விகள் கேட்டாங்க. எதுக்கு இந்த வயசுலையே திருமணம் பண்ணணும்? 18 வயசு முடிஞ்சதுமே இந்த காதலிக்கிறவங்கள திருமணம் பண்ணிடணும்னு ரொம்ப அவசரப்பட்டு பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுப்புனாங்க. எங்களுக்கு அப்படியான அந்த வயதில் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா எங்கள் காதலை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்கிற சூழல் கூட எங்களுக்கு அப்போ இருக்கலை. நான் விரும்புகிறேன்னு கூட சங்கர் கிட்ட என்னால் சொல்ல முடியாத சூழல் தான் அப்போ இருந்தது. எங்கள் வீட்டில் நாங்கள் பழகுறோன்னு பேசுகிறோன்னு தெரியும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு நாங்கள் காதலிக்கிறோன்னு சொல்லி. அதனால அடுத்த நாளே என்னை கல்லூரி அனுப்பலை, அவசரமாக திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த திருமணம் எனக்கு வேண்டாம் அப்படின்றதுனால தான் நான் சங்கரை திருமணம் பண்ணணும். இல்லைன்னா 2 பேருமே படித்து முடித்து நல்ல வேலைக்கு போயிட்டு தான் நாங்கள் திருமணம் பண்ணியிருப்போம். ஏன்னா நிறைய இடங்களில் தொடர்ச்சியாக இந்த கேள்வி எங்களை நோக்கி கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த வயசில் ஏன் திருமணம் பண்ணணும்? அதே மாதிரி நிறைய பேர் திருமணம் பண்ணுறவங்களையும் கேட்குறாங்க. படிக்கிறதுக்கு விட்டுருந்தா எல்லாருமே படிச்சுட்டு தான் திருமணம் பண்ணுவோம், எந்த நெருக்கடியும் கொடுக்கல அப்படின்னா. சங்கரை நினச்சி இன்னைக்கும் நான் நிகழ்ச்சிகள் நடத்துகிறேன். நிறைய படங்களில் பார்த்துருப்போம், ஒரு பொண்ணை நினச்சிதான் பையன் அந்த காதலை நினச்சி ஏங்கி போய் கிடக்கிற மாதிரி. ஆனால் எனக்கு இன்னமும் சங்கர் கொடுத்த காதல் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்படி என்ன செஞ்சுட்டா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எங்களோட இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சமத்துவம்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. பெரியார்னா என்னன்னு தெரியாது, அம்பேத்கர்னா என்னன்னு தெரியாது, மார்க்ஸ்னா என்னன்னு தெரியாது. ஆனா என்ன சமத்துவமா நடத்தினா அதுக்கு காரணம் காதல் தான். எங்க வீட்டில் நடந்தா சத்தம் கேட்கக்கூடாது, பேசுறது வேற யாருக்கும் கேட்கக்கூடாது, பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற வரையறைக்குள்ளதான் என்னை வளர்த்தாங்க. அதை எல்லாத்தையும் மீறி என்னோட இயல்போட சங்கர் கூட இருக்க முடிஞ்சது. ஏன்னா எனக்குன்னு ஒரு விளையாட்டுத்தனம் இருக்கும், குறும்புத்தனம் இருக்கும். அந்த குறும்புத்தனங்களை எல்லாத்தையும் ரசிச்சு இருந்தவன் தான் சங்கர்னு சொல்ல முடியும். ஏன்னா நான் சத்தமாக பேசுறதுக்கு விளையாடுறதுக்கு அதற்கெல்லாம் ஒரு இடம் இருந்தது இல்லை. அந்த இடங்களையெல்லாம் கொடுத்தவன் தான் சங்கர். அதே போல நிறைய இடையூறுகள் வந்தது. நாங்கள் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் கோடி கணக்கில் காசு தரேன்னு சொன்னாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் மீறி அவன் நான் தான் வேணும் அப்படின்னு இருந்தான். எதுக்காகவும் என்னை அவன் விட்டு கொடுக்க தயாராகவே இல்லை. அவ்வளவு சிக்கல்கள், பிரச்சனைகள் அவ்வளவு நடந்தும் நாங்கள் 2 பேரும் ஒன்னாதான் இருந்தோம். அப்போ எங்க 2 பேர்த்தையும் எனக்கு அடிக்கடி தோணும், ஏன் எங்க வீட்டில் சங்கரை புரிஞ்சுக்கல? ஏன் அவன் கூட ஒரு நாள் அவங்க பேசி பழகி இருந்தா அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படியான வாய்ப்பை கூட அவங்க ஏற்படுத்தாததுக்கு காரணம் இந்த சாதி மட்டும்தான். அந்த காரணம், அந்த சாதின்னு ஒன்று இல்லைன்னா அவங்களுக்கே தெரியும் சங்கரை விட ஒரு பொருத்தமான
பையன், என்னை நல்லா பார்த்துக்கிற பையன் வேற யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் அதை தடுத்ததுக்கு ஒரே காரணம் சாதி மட்டும்தான். அப்போ அந்த சாதி எங்களோட வாழ்க்கையே முடிச்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்குன்னு நிறைய கனவுகள் இருந்தது, இப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைகள் இருந்தது. அதை எல்லாத்தையுமே கொன்னுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க நினைச்சது 2 பேரும் இதோட செத்துட்டோம் அப்படின்னு. நான் தப்பிப்பேன்னு அவங்க நினைக்கல, நானுமே நினைக்கல. ஆனா அதை மீறி அங்க அந்த நேரத்தில் என்னை சந்திச்ச தோழர்களோட உதவினால, என் கூட நின்னதுனால இவ்வளவு தூரம் நான் நிற்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு குமரலிங்கத்தில் ஒரு ஓரமாக இருந்துட்டு இருந்திருப்பேன். எனக்கு இந்த அரசியலை கொடுத்தது தோழர்கள் தான், தோழர்கள் குடும்பங்கள் தான். ஏன்னா எப்படியோ போகட்டும் அப்படின்னு இல்லாமல் குடும்பமாக என் கூட பழகுனாங்க. அப்படி பழகுனதோட விளைவு தான் இப்போ நான் நிறைய சாதி மறுப்பு திருமணங்களை நான் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கு நான் கூட நிற்கிறேன். ஏன்னா இன்னொரு கௌசல்யா சங்கர் உருவாயிடவே கூடாது அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கேன். ஆனால் அதையும் மீறி இங்கே நிறைய தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. அதற்கும் நம்ம எல்லாரும் போராடிட்டு தான் இருக்கோம். இங்கே வந்திருக்கிற குடும்பங்கள் கூட எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். சங்கரோட நினைவு நாள் அன்னைக்கு ஏன் இந்த மற்ற குடும்பங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறது மூலமா இந்த குரல் இன்னும் பலமா ஒலிக்கும். அந்த ஒலிக்கிற குரல் அரச கேள்வி கேட்கும், மக்கள் மனச கேள்வி கேட்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அதன் மூலமா பெறணும். ஏன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போது அப்ப மட்டும் ஆணவ படுகொலைகள் குற்றங்களை பத்தி நம்ம பேசுறோம், அது விவாத பொருளா பேசு பொருளா ஆகுது. ஆனா மற்ற நாட்கள்ல அது பெரிய விவாதமாவே ஆகிறது இல்லை. ஆனா நாங்க எல்லாரும் சேர்ந்து இயங்கும் போது, அதை மக்கள் கிட்ட பரப்புரையா கொண்டு போகும்போது அது இன்னும் வீரியமா ஆகும், நிறைய பேருக்கு விழிப்புணர்வு அடையும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இதன் மூலமா நிறைய சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு ஆதரவாகவும் நாங்க இருக்கோம் அப்படிங்கிறதையும் நாங்க தெரியப்படுத்தணும். ஏன்னா ஒருவேளை அந்த சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிறவங்க அரசியல் படுத்தப்பட்டிருந்தால் அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க. எப்படின்னா ஏதாவது ஒரு அமைப்பையோ இல்ல தோழர்களையோ அவங்க சட்ட ரீதியாவோ அவங்கனால யாரையாவது தொடர்பு கொண்டு பாதுகாத்திருக்க முடியும். அந்த அப்போ எங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு எந்த அமைப்பையும் தோழர்களையும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்தும் போது அவங்களுக்கு இந்த நிகழ்வுகள் மூலமா தெரியப்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்க தெரியப்படுத்துறது மூலமா அவங்கள பாதுகாக்கணும். அவங்களும் மற்ற அமைப்புகளை தொடர்பு கொண்டு பாதுகாப்புக்கான உரிய இதை செஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஆணவ படுகொலைக்கு ஏன் தனி சட்டம் அப்படிங்கிற கேள்வி நிறைய எழுந்துட்டே இருக்கு. ஒருவேளை சங்கர் உயிரோடு இருந்து நான் செத்து போயிருந்தா இது SC/ST ஆக்ட்ல வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது சாதாரண வழக்காதான் பதியப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லை, அப்படி போட்ட SC/ST ஆக்ட்ல போட்ட எங்களோட வழக்குல முதன்மை குற்றவாளிகள் A1, A2, A3 அவங்க 3மே இப்ப விடுதலை ஆயிட்டாங்க. அதை எதிர்த்து வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்ல போட்டு 5 ஆண்டுகள் ஆச்சு. 5 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அதற்கு எந்த தீர்ப்பும் வரல, எந்த ஒரு ப்ராசஸ்மே ஸ்டார்ட் ஆகல. நான் உயிரோட இருக்கேன், நான் அதுக்கு சாட்சி சொல்றேன். அது எல்லாமே இருந்தும் எங்க வழக்குல ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா எளிய மக்களுக்கு நீதியின் மேலதான் நம்பிக்கை இருக்கும். அந்த நீதியே இவ்வளவு
நம்பிக்கை இந்த அரசு தருது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பணும். அடுத்தது, ஒரே சாதிக்குள்ள திருமணம் பண்ணிக்கிறவங்களும் இங்க ஆணவ படுகொலை செய்யப்படுறாங்க. மேலூர் பக்கத்துல 2 பேருமே ஒரே சாதி தான், அந்த பொண்ணும் பையனும் 2 பேரையுமே படுகொலை பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, பிசிக்குள்ள திருமணம் பண்ணினாலும் இது பண்றாங்க. இப்ப அண்மையில கூட திண்டுக்கல் பக்கத்துல அந்த பையனை கொன்னுட்டாங்க. அந்த பையன் வந்து நாயக்கர், அந்த பொண்ணு வந்து தேவர். அந்த பையனை கொன்னுட்டாங்க. அப்ப இந்த வழக்க வெறும் சாதாரண வழக்கா மட்டும்தான் பதிவு பண்ணாங்க. இதை SC/ST ஆக்ட்ல போட முடியாது. இப்ப வெறும் கொலை வழக்கு இது இல்லை. எல்லாருக்கும் மற்ற வழக்குகள் மாதிரி இந்த ஆணவ படுகொலைகள் வழக்கு வெறும் இதுக்காக நடக்கிறது இல்லை. இங்க வந்து தன் குடும்பமே கொலை பண்றாங்க சாதிங்கிற ஒரு காரணத்துக்காக. அதுவும் பெண்களை மையப்படுத்தி இங்க ஆணவ படுகொலைகள் நடக்குது. அவ தன்னோட இணையை தேர்ந்தெடுத்துட கூடாதுன்றதுக்காக ரொம்ப பாதுகாப்பா அவ சின்ன வயசுல இருந்து கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துறோன்னு சொல்ற பெற்றோர்கள் அவ வயது வந்ததும் விரும்பியவனை காமிக்கும் போது நாங்க சொல்றவனை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பெண்ணோட பிறப்புரிமையே அவங்க பறிக்கிறதுக்காக தான் சின்னதுல இருந்து எல்லாத்தையும் பண்றாங்க. அப்ப பெண் வந்து இங்க அவங்களுக்கு வந்து ஒரு பொருள், குழந்தை பெற்று தரும் ஒரு கருவி. அவளுக்குன்னு மனசு இருக்கக்கூடாது, உணர்வு இருக்கக்கூடாது. இவங்க வந்து யாரை சொல்றாங்களோ, யாரை கை நீட்டுறாங்களோ அவங்களதான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்காக தான் இங்க நிறைய பெண்களையும் ஆணவ படுகொலை செய்யறாங்க. அப்ப இதற்கு எல்லாம் தீர்வு ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம். அந்த சட்டம் இருந்தாதான் நம்ம காதலர்களையும் பாதுகாக்க முடியும். தனி சட்டமும் இருந்தாதான் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் உரிய நீதியை வாங்க முடியும். இதுல எடுத்துட்டோம்னா நிறைய கிளாஸஸ்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் தனி சட்டம் இருந்தாதான் நம்மளால ஒரு கருவி இருந்தாதான் அதை வச்சு போராட முடியும். எதுவுமே இல்லாம காத்து கூட சண்டை போட முடியாது. அப்ப நமக்கு தனி சட்டம் வேணும்னா இது எலெக்ஷன் காலம், திமுகவுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்றதுக்காகவே எல்லாரும் அமைதியா இருக்க முடியாது. நாங்க எல்லாம் குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம், கேள்வி கேட்டுட்டு தான் இருப்போம், எங்க கதவை தட்டிட்டு தான் இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா தொடர்ச்சியா இங்க இறந்துட்டு இருக்கிறது இளைஞர்கள். நாளைக்கு உங்களோட சமூகத்தை எதை வச்சு பாதுகாக்க போறீங்க? இளைஞர்களை எல்லாம் கொன்னுட்டு எந்த சமூகத்தை படைக்க போறீங்க? இந்த போராட்டத்துல எல்லாரும் துணை நின்றவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வுக்கும் வந்தவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எவ்வளவு பெரிய வழி நிறைந்த கதைகள் இருந்து கொண்டே இருந்தாலும் அதற்கு எதிரான காதல்களும் சமூகத்தில் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இங்கே காதலித்து திருமணம் செய்து கொண்ட, அதற்கு சாதி தடை இல்லை என்று நம் கண்முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிற இணையர்கள் வந்திருக்கிறார்கள். கொள்கை ரீதியாகவும் சாதி மறுப்பை கொள்கையாக கொண்ட காதல் இணையர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பாராட்டி சிறப்பு செய்வதற்கு இந்த சமூகத்தில் தொடர்ந்து இது போன்ற ஆணவ குற்றங்களுக்கு எதிரான ஒரு நிகழ்வுகளை தடுப்பதற்கு சமூக ரீதியாக
செய்கின்ற ஒரு செயல்பாடாகவும் நாங்கள் இதை கருதுகிறோம். அவர்களை சிறப்பு செய்வதற்காக தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாலை பொதுச் செயலாளர் தோழர் மீதா பாண்டியன், அவருடைய இணையர் ஆரோக்கியமேரி இருவரும் வழங்குவதற்கு இணையர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக வருமாறு கேட்கிறோம். ரெட் ஸ்டார் தமிழ்நாடு பொறுப்பாளர் தோழர் மனோகரன், வழக்கறிஞர் மனோகரன், தோழர் செல்வி, மனித செல்வி, பெண்ணியர் சேர்வாளர் 2 பேரும் மேடைக்கு வருக. ஊடகவியலாளர் தோழர் சபீர், திராவிடர் விடுதலை கழகத்தின் சென்னை மாவட்ட தலைவர் வேலவேந்தன் அவர்கள், வழக்கறிஞர் தோழர் பாவேந்தன் அவர்கள், இளைஞர்கள் தோழர் சி நந்தினி, கு கார்த்திக், இணையர்கள் கார்த்திக், நந்தினி அவர்களுக்கு தோழர் மீதா பாண்டியன் ஆரோக்கியமேரி அவங்க கொடுப்பாங்க. அவங்க 2 பேரும் சாதி மறுப்பு திருமணம். கார்த்திக் விஏஓ அந்த அலுவலகத்துல கவர்மெண்ட் வேலையில இருக்காரு. அக்கா முத்தமிழ் கலைவிழி ஆதித்ய கோவிந்தராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவங்களும் சாதி மறுப்பு இணையர்கள் தான். ஓகே, தோழர்கள் நடராஜன், கலா தோழர் கொஞ்சம் மேடைக்கு வர. தோழர் மீதா பாண்டியன் ஆரோக்கியமேரி அவங்களுக்கு இணையர்களுக்கு கொடுக்கணும். ஆமாம், மாற்றுங்க. அக்கா நீலம் பண்பாட்டு மையம், மன்னிக்கணும், நீலம் வச்சிருக்காங்க. அதுல நிறைய குழந்தைகளுக்கு நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் வந்து 10 ஆண்டா எனக்கு குடும்பமா பழகிறதுல அக்காவும் ஒருத்தவங்க. குழந்தைகளுக்கு வேலை அப்படின்னா ஆர்ட் சம்பந்தமா சின்னதுல இருந்து இப்ப அவங்க ஆங்கிலம்ங்கிறது அவ்வளவு முக்கியமா இருக்கும், அதே மாதிரி கலையும் முக்கியம். அந்த கலைக்காக அவங்க தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்தது இணையர்கள் ஜோஷ்வா ஸ்மித்தாவுக்கு தோழர் செல்வி தோழர் மனோகரன் தோழரை கொடுக்க அழைக்கிறேன். இவங்களும் மத மறுப்பு திருமணம், தொடர்ந்து அரசியலாவும் பயணிக்கிறாங்க. வெறும் காதலர்களா மட்டும் இல்லை, காதல் திருமணம் பண்ணினதுக்கு பிறகு அரசியலா என் கூட ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அவங்க கலந்துட்டு இருக்காங்க. அடுத்தது இணையர்கள் வி குருசாமி, சுடரொளி என்கிற சுபா. இவங்களும் சாதி மறுப்பு திருமணம். 2 பேருமே ப்ரொஃபசர்ஸ்.
நடராஜன் தோழரை அழைக்கிறேன். ஏன்னா அவங்க கிட்ட இருந்துதான் எங்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அடுத்தது விஷ்ணு ஸ்வேதா, சாதி மறுப்பு இணையர்கள். இவங்க 2 பேரும் ஐடி ஆர்கிடெக்ட். அவங்களுக்கு கொடுக்கிறதுக்காக தோழர் ஷபீர் தோழரை அழைக்கிறேன். அதான் வித்யா தோழர் மட்டும்தான். தோழர் வித்யா ரங்கநாதன், அவங்களும் சாதி மறுப்பு திருமணம் தான். தோழர் ரங்கநாதன் தோழர் வேலை காரணமா வர முடியல. அவங்களுக்கு விருது கொடுக்க பார்வேந்தன் தோழரை அழைக்கிறேன். அடுத்ததாக இணையர்கள் ஸ்ருதி மகிழன், அவங்களுக்கு வழங்குவதற்காக தோழர் ஷபீர் தோழர் அழைக்கிறேன். இணையர்கள் மருவூர் அரசி சங்கத்தமிழன், அவர்களுக்கு வழங்க தோழர் வேலவேந்தன் சென்னை மாவட்ட தலைவர் திவிக அவர்களை அழைக்கிறோம். தோழர் பாவேந்தன் அவரும் வேலவேந்தன் தோழர் இணைந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர் பேசுறார், 1 மணி நேரம் பேசுறார். அதெல்லாம் அவங்க குடும்பங்கள். விருதை கொடுத்தவர்களுக்கும் பெற்றுக்கொண்டவர்களுக்கும் நன்றி. தோழர் கௌசல்யா சங்கர் அவர்கள் தன் வழிகளை மட்டும் தீர்த்து கொள்ளாமல், அதற்காக மட்டும் போராடாமல், அந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு தொடர்ந்து அது போன்ற சாதியானவ குற்றங்கள், கொலைகள் எங்கெல்லாம் வகையில் தான் இந்த திருமணங்களை தொடர்ந்து செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவரே சொன்னார். அதுபோல இந்த அதற்கு பின்னாக நடந்த கொலைகள், அவர்களோடு நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அரசு தொடர்ந்து இப்படி குற்றங்கள்
நடைபெறவில்லை என்றோ அல்லது இதை தடுப்பதற்கு சிறப்பான சட்டங்கள் தேவையில்லை என்றோ தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த அரசு கூட, இந்த தற்போதுள்ள முதலமைச்சர் கூட சட்டமன்றத்திலே அப்படியான ஒரு வாதத்தை வைத்திருந்தார். ஆனால் தொடர்ந்து இது போன்ற குற்றங்கள் நடந்து கொண்டிருப்பது இருக்கிறது என்பதற்கு சாட்சியாக இப்போது இங்கு ஒரு சிலரை நாம் அழைத்து வந்திருக்கிறோம். அவர்களுடைய இந்த வழிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். கோகுல்ராஜ் அவர்களுடைய அண்ணன் கலைச்செல்வன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன்.